அமரேந்திர பாகுபலி எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி 2ல பிரபாஸ் அவர்கள் பதவி ஏற்கும் போது ஒரு கூஸ்பா மூமெண்ட் இருக்கும். அந்த தேட்டரே அப்படியே அலற மாதிரி ஒரு சீனை நம்ம ராஜமௌலி அவர்கள் கிரியேட் பண்ணியிருந்தாப்புல. அப்படியே அந்த சீனை எப்ப பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய கூஸ்பமா இருக்கும். அந்த ஊரே அதிரும் அவர் பதவி ஏற்கும் போது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது. நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு பதவிக்க போறாரு. பதவி ஏற்க போறாரு. சிஎம் வேட்பாளரா நாளைக்கு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழக்கத்தோட நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி வைக்க போறாப்புல. நாளைக்கு அந்த விஷயம் டிவியில டெலிகாஸ்ட் ஆகும் போதே அப்படியே பயங்கரமான ஒரு கூஸ்பமா இருக்க போது. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பசங்க அந்த சீனை வச்சு எடிட் பண்ணி போறதை பார்க்கும் போதே அப்படியே ரத்தம்லாம் அப்படியே துடிக்கும். என் தலைவன்டா வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி இருக்க போது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதவியேற்பு விழாக்கு 5000 பேருக்கு தான் இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல. இவர் ஏதோ ஒரு பாஸ் மாதிரி கொடுக்குறாங்களாமா. இப்போ எப்படி இங்க மாநாடுலாம் வச்சாக்கா பாஸ் கொடுத்தாங்க இல்லையா, கியூஆர் கோடு வச்சு, அதே மாதிரி தான் இங்கேயும் பாஸ் கொடுக்க போறாங்க. 5000 பேருக்கு தான் இப்போதைக்கு அனுமதி அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியே வந்திருக்கேன். அதுக்கான அதிகாரப்பூர்வமான அப்டேட் இன்னைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி ஸ்டேஜுக்கான ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல. அதுக்கான ஒர்க் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தளபதி விஜயோடைய ஸ்பீச் மாசா இருக்க போது. அந்த ஒரு ஸ்பீச்சுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே நிறைய ஸ்பீச் நம்ம கேட்டுட்டோம். பட் ஆனா இப்ப சிஎம்மா நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு, பதவி ஏற்ற உடனே அவர் போட போற அந்த முதல் கையெழுத்து என்ன அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டாஸ்மார்க்கை மட்டும் மூடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ தமிழக மக்களும் சரி, தாய்மார்களும் சரி கேட்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், அந்த டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் தலைவா பண்ணிடுங்க. நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த டாஸ்மார்க் மட்டும்தான். 100 ரூபாய் சம்பாரிச்சானா 50 ரூபாய் கடை வாங்கி 150 ரூபாய் குடிச்சிட்டு குடும்பமே நாசமா போய்கிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அதுக்கு சிறந்த முடிவெடு தலைவா. நாளைக்கு நீ பேச போற அந்த ஸ்பீச்சுக்கும் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த கூஸ்பா மூமெண்ட்டுக்கும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.